வணக்கம். தமிழ்பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ தமிழ்பூமி ஸ்பீக்ஸாக வந்திருக்கு. வாங்க என்னென்ன கமெண்ட் வந்திருக்கு, என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன கழுவி ஊற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் தமிழ் அப்படின்ற இதுக்கு வீடியோக்கு வந்த கமெண்ட்டு. ஐ கேம் டு வாட்ச் யுவர் வீடியோ வித்தவுட் நாலேஜ் ஆஃப் எஸ்கியூஎல். அட் த எண்ட் ஆஃப் வீடியோ ஐ காட் சம் ஐடியா அபவுட் இட்ஸ். நன்றி ஜி. எஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்ததுக்கு நன்றி. அண்ட் இப்படி சொன்னால் தான் புரியும் ப்ரோ. எஸ்கியூஎல் வச்சு நம்ம வந்து ஒரு யூஸ் கேஸ் மாதிரி பண்ணியிருந்தோம், அண்ணாச்சி கடையும் ஆர்டிபிஎம்எஸ்ன்ட்டு. அதுக்கு வந்த கமெண்ட் வந்து இது. நன்றின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், தேங்க்யூ. அதுக்கப்புறம் பணம் இல்லாமல் பிஸ்னஸ் லேர்னிங். தேங்க்யூ ஜி, சூப்பர் ஜி, தேங்க்யூ. அண்டு வெப்சைட்லேருந்து டேரெக்டாக ஹடூப்புக்கு கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், வெப்சைட்லேருந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஃப்ளூமு இல்லைனா மற்ற டூலை வச்சு உங்களால் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து டேட்டாவை ஹடூப்புக்கு கொண்டு வர முடியும் தான். அதுக்கான நிறைய கனெக்டர்ஸ் நிறைய இருக்குது, அவைலபிளாக இருக்குது. உங்களால் அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெஷின் லேர்னிங் எப்படி படிப்பது, அதுக்கு வந்து கொஸ்டின். கிரேட் வீடியோ, ஆசம் எஃபர்ட், ஐ வில் ஷேர் மை தாட்ஸ். ஓகே, இவங்க சிவராம்ஜின்றவங்க வந்து சூப்பராக ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எம்எல்ஏ பற்றி. ஸோ இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வீடியோக்கு போய்ட்டு இதோட கமெண்ட்டை வாசிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சிவராம்ஜி, உங்களுக்கு வேணால் நம்ம இதை வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம போடலாம். ப்ரோ, கோயம்புத்தூரில் மீட்டப் செட் பண்ணுங்கள் ப்ரோ. கோயம்புத்தூரில் மீட்டப் தானே, கண்டிப்பாக பண்ணலாம். சென்னையிலே நமக்கு வந்து ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதை பேஸ் இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக கோயம்புத்தூரில் ரிசோர்ஸ் நம்ம அந்தளவுக்கு வளர்ந்தோடனே கண்டிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப் செட் பண்ணுறேன். நான் படித்தது ஆக்சுவலி கோயம்புத்தூர், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோயம்புத்தூர். கண்டிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப் அந்தளவுக்கு நம்ம வளர்ந்தோடனே கண்டிப்பாக செட் பண்ணுறோம் ப்ரோ. திங்க் டிஃப்ரெண்ட். தேங்க்யூ ஜி. அண்டு இது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைல் சிஸ்டம் அண்ட் டேட்டா பேஸ். ஸோ ஃபைல் சிஸ்டம் அண்ட் டேட்டா பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸில் நீங்கள் டேட்டா வந்து யூ ஆல்வேஸ் கெட் ஒரு ப்ராசஸ் பண்ண டேட்டா உள்ளே கொண்டு போய் வச்சுருப்பீங்க, ஸ்ட்ரக்சராக வைப்பீங்க. ஃபைல் சிஸ்டமாக நீங்கள் என்னத்தை வேணால் போடலாம், சிஎஸ்சி ஃபைல் போடலாம், இப்போ லைக் வீடியோ ஃபைல்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ் எதை வேணால் போட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஒரு ஃபைல் சிஸ்டம். ஸோ அதுக்கும் இதுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். டேட்டா பேஸில் ஒன்லி ஃபார்மேட்டட் டேட்டாவை அப்படியே உள்ள தூக்கி போடுவீங்க. ஃபைல் சிஸ்டத்தில் அப்படி இருக்காது. செக்யூரிட்டி லெவல் வந்து டேட்டா பேஸுக்கு அதிகமாக இருக்கும். அது வந்து ரெய்டெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கு பேக் எண்டாக நீங்கள் டேட்டா பேஸை யூஸ் பண்ணலாம். பைத்தான் மாதிரி ஜாவா அனாலிசிஸ் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக பைத்தான் மாதிரி நம்மளும் ஜாவாவில் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் பைத்தான் ஜாவாவில் உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் கிடையாது, லைக் இந்த ரெப்பல் செல் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் ஜாவாவில் கோட் எழுதி பண்ணணும். பட் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் பைத்தானில். சாரி, ஜாவாலையும் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் தென் ஹவு டு ப்ராக்டிஸ் இன் ரியல் டைம். ஸோ நீங்கள் எந்த விதமான நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குது, எப்படி வந்து நான் ஹடூப் படித்தேன், எப்படி வந்து ரியல் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டேட்டா இப்போல்லாம் ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா யூஸ் கேஸ் எடுங்க, லைக் ஸ்பார்க் யூஸ் கேஸஸ்ன்னு எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம எதுவுமே கிடச்சிடாது. நீங்கள் உங்களோட செல்ஃப் ரிசர்ச் பண்ணணும். ஒரு சின்ன ஐடியா வச்சுன்னா அந்த ஐடியா வச்சு நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ரிசர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ் கேஸ் டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்பார்க் சம்மிட்னு ஒன்று நடக்கும், வருஷம் நடக்கும். ஸோ அந்த சம்மிட்டோட வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அது மாதிரி அந்த யூஸ் கேஸுக்கு என்ன முதல்ல டேட்டா செட் வேணும்னு அப்படி பிளான் போடுங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து யூஸ் கேஸ் கண்டுபிடிங்க. யூஸ் கேஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் டேட்டா வேணும், வாட் டேட்டா ரிக்வயர்ட் டு டூ திஸ் அப்படின்னு போடுங்க. அப்புறம் இந்த டேட்டா எங்கே கிடைக்கும், வேர் வில் ஐ கெட் த டேட்டா அப்படின்னு போடுங்க. ஓகே, இந்த டேட்டா வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்குதான்னு சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். டூ ஆன்லைன் சர்ச். அப்படியே பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் கண்டிப்பாக நமக்கு தேவை. உங்களோட மிஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற வீடியோலாம் நம்மளே ஆல்ரெடி போட்டிருக்கோம் நிறைய. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கிட்டப்பில் போய்ட்டு ஃப்ரீ இது தேடுங்க. ஃப்ரீ யூஸ் கேஸ் அவங்களே சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுக்கலாம். நீங்கள் கிட்டப்பில் உள்ள வீடியோ எடுத்து அதை எடுத்து போடலாம். ஸோ அதெல்லாம் ரெடி கோடே வச்சுருப்பாங்க, அதே நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் அதே ஃபெரோஸ் இக்பால்ட்டே வந்திருக்குது. எனக்கு ஜாவா தெரியும், பட் எஸ்கியூஎல் தெரியாது, அப்போது எப்படி ஹைவ் யூஸ் பண்ண முடியும், ப்ளீஸ் ரிப்ளை. ஸோ ஜாவா உங்களுக்கு எஸ்கியூஎல் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஹைவ் யூஸ் பண்ண முடியாது. எஸ்கியூஎல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் தான். பேசிக்ஸ் எஸ்கியூஎலாக கண்டிப்பாக தெரியணும். எஸ்கியூஎல் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்மளோட டுட்டோரியல்லே நிறைய எஸ்கியூஎல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அது நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா w3schools.com இருக்குது, அங்கே போய்ட்டு எஸ்கியூஎல் பற்றி நீங்கள் வந்து படிக்கலாம். எஸ்கியூஎல் பற்றின லேர்னிங் நிறையவே இங்கே சிம்பிளாக ஈஸியாக ஃப்ரெஷர் படிக்கிற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இதை படிங்க. இதை படிச்சிங்கன்னா படிச்சிடலாம். எஸ்கியூஎல் வந்து ஒரு ஏபிசிடி மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்கியூஎல் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஐடியில் இருக்கீங்கன்னா எஸ்கியூஎல் பேசிக்ஸாக கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போகிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படியா டேட்டா பேஸ் இதில் டச் ஆவீங்க. ஸோ எஸ்கியூஎல் பேசிக்ஸாக கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, படிக்காமல் விடாதீங்க. எல்லாருக்குமே உள்ள காமனான தாட் இது, என்னோடய தாட் காமனானது.